குக்கரில் வச்சா சாதம், என் பொண்டாட்டி மீன் குழம்பு வச்சா பிரமாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு கொடுத்தா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கவலை மீன் வச்சு தான் குழம்பு வச்சுருக்கேன். 1/2 kg கவலை மீனுக்கு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். கூடவே 3 டீஸ்பூன் குழம்புத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் மண் சட்டியில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் குறைவாக வெந்தயம், 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கூடவே 2 லெமன் சைஸ் புளியை கரைச்ச தண்ணி சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டு. எல்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு மீனை சேர்த்து மறுபடியும் 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். கடைசியாக பொடியை நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்தா எப்படி கவலை மீன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சா? யாருக்கெல்லாம் இந்த குழம்பு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரே மாதிரி டிஃபன் தானா அப்படின்னு ராங்காக பேசுகிறவங்களுக்கு இந்த ராகி அடை செஞ்சு கொடுங்க, ரம்மியமாக சாப்பிட்டுட்டு போவாங்க. இப்போ வாங்க இந்த ராகி அடை செய்யலாம். 1 கப் ராகி மாவு, அதுக்கு 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கினது, 1 கப் கோஸ், 1 கப் கேரட், காரத்திற்கேற்ப 2 பச்சை மிளகா, வாசனைக்காக 1 கொத்து கருவேப்பிலை, தேவைக்கேற்ப 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு 1/3 இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு மாவை தண்ணி சேர்த்து கொஞ்சம் தளன்னு வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அடுத்ததாக தோசைக்கல்லை சூடுபடுத்திட்டு சின்ன உருண்டை எடுத்து கையால் இது போல் தண்ணி நினச்சிக்கோங்க. தண்ணி நினச்சி மெலிசாக தட்டி விடுங்க. சுற்றிலும் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 நிமிஷம் போல் வேக விடுங்க. திருப்பி போட்டு 1 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் அவ்வளோதாங்க, ராகி அடை ரெடி. அப்படியே நம்ம சேனலில் லைக்கும் கமெண்ட்டும் தட்டி. மார்கழி தை பருவ காலங்களில் கிடைக்கிற காய்கறிகளில் இந்த மொச்சை ரொம்ப ஸ்பெஷலுங்க. நிறைய சத்து, அதுவும் ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது இதோடைய டேஸ்ட்டே தனி தான். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடு எண்ணதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்க சமயத்தில் இஞ்சி பூண்டையும் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், 2 பெரிய தக்காளி பொடியை நறுக்கினது, இதுக்கேற்ப உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கிடலாம். இப்போ மொச்சை, உருளைக்கிழங்கு, காளான் சேர்த்துட்டு நல்லா வதக்கின பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து மூடி வச்சு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். உருளைக்கிழங்கும் மொச்சையும் சாஃப்டாக வெந்த பிறகு உருளைக்கிழங்கு கரண்டி வச்சு மசிச்சு விடுங்க. கிரேவி திக்காக கிடைக்கும். 3 டீஸ்பூன் தேங்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 5 முந்திரி பருப்பு நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து மறுபடியும் மூடி வச்சு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு கடைசியாக பொடியை நறுக்கின கொத்தமல்லி தழை. காலையில் இட்லிக்கு தொடங்கி மதியம் சாப்பாடு, நைட்டு டின்னர் வரைக்கும் அம்புட்டு ருசியாக இருக்கும். 5 நிமிஷத்தில் மீந்து போன சாதத்தை வச்சு புதினா கொத்தமல்லி சாதம் செஞ்சிடலாம். கூட இந்த தேங்காய் துவையலோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி செய்ய 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, கூட 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிடலாம். அடுத்ததாக கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த உடனே 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த அளவுக்கு வந்த பிறகு 1/2 கப் சாதம், சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, பொடியை நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு மசாலா சாதத்தை நல்லா கலந்துக்கோங்க. மீந்து போன சாதத்தில் எப்படி சூப்பராக புதினா கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சா? நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு சீரகம், 7 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு எண்ணெய் சேர்க்காமல் லைட்டாக வறுத்துட்டு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக கடாயில் எண்ணெய், கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு புளி தண்ணியும் கூடவே நம்ம அரைச்ச ரசப்பொடியும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு எடுத்தால் அவ்வளோதாங்க, ரசம் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.